விஜய். இன்னும் 5 நாள் தான் இருக்கு நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு. ரொம்ப 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 எக்ஸைட்மெண்டா இருக்கு. விஜயனா சொன்ன வாக்குறுதிகள்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாதந்தோறும் 200 யூனிட் விலையில்லா மின்சாரம் கொடுக்க போறதா நம்ம விஜயண்ணா வாக்குறுதியா கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு 100 யூனிட் கொடுக்குறாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கரண்ட் பில் ஜென்ரேட் ஆகுது. இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனா நம்ம அண்ணா நமக்காக மாதந்தோறும் 200 யூனிட் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. நடுத்தர மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த திட்டம் கண்டிப்பா ரொம்ப ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு பில் ஜென்ரேட் ஆக போகுது. அப்படின்னாலும் 200 யூனிட் மொத்தம் 400 யூனிட் நமக்கு விலை இல்லாம கொடுக்க போறதா நம்ம விஜயண்ணா நமக்காக கொடுத்திருக்க வாக்குறுதி. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். பொது விநியோகம் செய்யும் இடங்கள், ரேஷன் கடை, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரியான இடங்கள்ல பெண்களுக்கு தேவைப்படும் நாட்களில், ரொம்ப முக்கியமான நாட்களில் சானிட்டரி பேட்ஸ் விலை இல்லாம கொடுக்கறதா விஜயண்ணா சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க ஆட்சியில எவ்வளவு தூரம் இதை செயல்படுத்துறாங்கன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் எங்கேயுமே சானிட்டரி பேட்ஸ் விலை இல்லாம கொடுத்து நான் பார்க்கல. யாராவது பார்த்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. பொது இடங்கள்ல கண்டிப்பா பெண்களுக்கு தேவைப்படுற இந்த சானிட்டரி பேட்ஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. இது ஒரு பெஸ்டான வாக்குறுதியா நான் பாக்குறேன். அடுத்ததான் நம்ம விஜயண்ணா கொடுத்திருக்க வாக்குறுதிகளை ரொம்ப முக்கியமான வாக்குறுதியா மாதந்தோறும் மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இப்போ இருக்க ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 1000 ரூபாய் எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் சொல்லலாம் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாதவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறோம் அப்படின்னா மாசத்துக்கு 30 நாள் தினமும் ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பால் பாக்கெட்டே 30 ரூபாய்க்கு வருது. அதையே 30 நாளோட கணக்கு போட்டோம் அப்படின்னா 9,000 ரூபாய் நம்மளுக்கு அதுலயே போயிடுது. அண்ணன் சொல்லியிருக்க 2500 ரூபாய் பாக்குறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற மளிகை சாமான் தாராளமா ஒரு பெண்ணால 2500 ரூபாயில வாங்க முடியும். இப்ப கொடுத்துட்டு இருக்க அந்த 1000 ரூபாய் சின்ன காசா நான் இங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பல. 2500 ரூபாய் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது, நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.